அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன செடின்னு தெரியுதா? ஆமாங்க, கனகாம்பர பூச்செடி தான். எவ்வளோ செடி இருக்கு பாருங்க. நல்லா அடர்த்தியா இருக்கு. இது நம்ம ஊர் இல்லங்க. இது அமெரிக்கால ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. எவ்வளோ செடி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம தான் வந்து நெறைய இந்த கனகாம்பர பூச்செடிலாம் வைப்போம். அது ஒரு செடி வச்சா போதும். அது நல்லா வளர்ந்து அதில இருக்க விதைகளே வெடிச்சு நெறைய புது செடிகள் வந்துரும். மொத்த மொத்தமா இருக்கு. அந்த நிலத்துல வச்சிருக்கிறதுனால அந்த செடி நல்லா ஆரோக்கியமா நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்க. நம்மளும் தான் கனகாம்பர பூச்செடி வச்சிருக்கோம் ஒரு செடி. இது 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த செடி இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இன்னொன்னு நம்ம பார்த்த அந்த செடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, நல்லா குளிருமே. அந்த குளிர்லயுமே செடி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நான் அந்த டைம்ல 2ம் ஒரே நாள் எடுத்த வீடியோ தான். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, என்னோட கனகாம்பர செடி தொட்டியில வச்சிருக்கத நான் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா குளிர் தாங்காது அப்படின்னு. இதே கனகாம்பர பூச்செடி மண் தரையில வச்சு வளர்க்கும்போது பாருங்க எவ்வளோ செழிப்பா இருக்கு அப்படின்னு. நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் சோர்ந்துருச்சு. ஆனா மண்ணுல இருக்கிறது நல்லா அந்த குளிரவும் தாங்கி நல்லா செழிப்பா வளர்ந்துட்டு இருக்கு இல்லைங்களா? நமக்கு தான் இந்த பூச்செடி ரொம்ப பிடிக்கும்னு இல்லங்க. அமெரிக்கர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூச்செடி ரொம்பவே பிடிக்குது. கனகாம்பர பூச்செடி நெறைய இடங்கள்ல வச்சிருக்கிறாங்க. 1, 2 தான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் பார்க்குறேன் இவ்ளோ மொத்தமா வச்சிருக்கிறத. இங்க நர்சரியில கிரசாண்ட்ரா அப்படின்னு சொல்லி இந்த கனகாம்பர பூச்செடி நெறையா கிடைக்குங்க. அதுவும் ஒரு கலர் மட்டும் இல்ல, நெறைய வெரைட்டீஸும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கனகாம்பர பூ பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக் குடுங்க. கமெண்ட்லயும் சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.